வேதம் வாசி தினமும் ஜெபே, தினமும் ஜெபே, தினமும் ஜெபே. வேதம் வாசி தினமும் ஜெபி, உன்னை வாழற செய்யும், உன்னை வாழற செய்யும், உன்னை வாழற செய்யும். வேதம் வாசி தினமும் ஜெபி, உன்னை வாழற செய்யும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி லீவ் என்ஜாய் பண்ணீங்க? எல்லாரும் வெளியே போனீங்களா? இல்லாட்டி உங்களோட அம்மா அப்பாவோட, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உறவினர்களோட விளையாண்டீங்களா? இல்லாட்டி அவங்களோட வீட்டுக்கு போனீங்களா? இல்லாட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட வீட்டுக்கு வந்தாங்களா? நல்லா படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கு தானே? எங்களுக்கு ஸ்கூல் லீவ்னாலும் நாங்கள் நல்லா படிக்கணும் தானே. அந்த ஸ்கூல் லீவ் காலத்தில் நாங்கள் ஹோம் ஒர்க் செஞ்சு நாங்கள் படிக்கும்போது தான் இன்னும் நாங்கள் எங்களோட பாடங்களை ஏதாவது டவுட்னா கேட்டுக்கொள்ள இன்னும் வளர்ச்சி பெறலாம். அதே போல தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த நாளும் தவறாம நாங்கள் வேதாகம், அதாவது எங்களோட திருமறையை வாசிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நாளும் நாங்கள் ஜெபமும் பண்ணணும். நாங்கள் வேதாகம் வாசி ஜெபம் பண்ணும்போது நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் இல்லை, எங்கள் சூழலில் எல்லாருமே ஆவிக்குரிய ரீதியில் வளருவாங்க தானே. நாங்கள் திருமறையில் ஒரு வசனத்தை பார்ப்போம். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 10 வசனம். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 10 வசனம். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக்க விடாதேயும். பாங்க, நாங்கள் முழு மனதோடு நாங்கள் ஜெபிச்சு திருமறை வாசிக்கும் போது நாங்கள் அவருக்குள்ள வளர்றது மட்டும் இல்லை, நாங்கள் அவரோட கட்டளைகளை விட்டு நாங்கள் விலகவே மாட்டோம் தானே. இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த வாரம், அதாவது ஏப்ரல் 23 உலக புத்தக தினம் மற்றும் பதிப்புரிமை தினம் கொண்டாடுறாங்க. அதாவது பாருங்க, இப்ப நிறைய நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க BMICHல, அப்படி இல்லாட்டி உங்களோட ஸ்கூல்ல, இல்லாட்டி சில இடங்கள்ல புத்தகங்கள் விற்பாங்க. அது மட்டும் இல்லை, புத்தகங்கள் விற்கிறது மட்டுமே நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வாசிக்கலாம். அப்படி நிறைய இடங்கள் இப்போ இருக்குது சரியா. நாங்கள் போயிட்டு புத்தகங்கள் வாசிச்சுட்டு அங்கே வச்சுட்டு வரலாம். அதாவது லைப்ரரி போல எங்கள் ஸ்கூலே லைப்ரரி இருக்குது தான். நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக பப்ளிக் லைப்ரரி இருக்குது, அங்கேயும் நீங்கள் போயிட்டு புத்தகங்கள் நிறைய நாங்கள் வாசிக்க பழகணும். நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் நிறைய எங்களோட அறிவை வளர்த்து கொள்வது மட்டும் இல்லை, நாங்கள் புத்தகம் வாசிக்கும் நிறைய விடயங்களை புது அறிவு நிறைய விடயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்றோம். அதாவது நாங்கள் ஸ்கூல் புத்தகங்களில் நாங்கள் படிப்போம், நாங்கள் ஆனாவண்ணா ABCD 1 2 3 படிச்சுட்டு அப்புறம் பெருசாக அதுக்குரிய எங்களோட வளர்ச்சிக்குரிய ரீதியில் எங்களுக்கு பாடங்கள் இருக்கு. அது சரி, நாங்கள் அது படிக்கிறது ஓகே. அது தவிர நாங்கள் நிறைய காரியங்களை அறிந்து கொள்றது, அதாவது பொது அறிவுகள் அறிந்து கொள்றதுக்கு நாங்கள் புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும். புத்தகங்கள் வாசிக்கும் போது உங்களோட வாசிப்பு திறனும் ஸ்பீடாகும், அது போல உச்சரிப்புகள் சரியா வரும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ நாங்கள் ஃபோன்லையோ கம்ப்யூட்டரில் அதுலேயும் இருக்குது நிறைய புக்ஸ் நாங்கள் ஆன்லைனில் வாங்கலாம், இல்லாட்டி ஃப்ரீயாக வாங்குறதும் இருக்குது, காசு கொடுத்து எடுக்கிறதும் இருக்குது. பட் நாங்கள் ஃபோனோ இல்லாட்டி லேப்லையோ அப்படி நாங்கள் பாவிக்கும் போது எங்கள்கிட்ட கண்களுக்கு பாதிப்பு தானே. அதே நாங்கள் புக் வாசிக்கும் போது நாங்கள் எங்கேனாலும் போகணும் நாங்கள் கொண்டு போகலாம் தானே. நீங்கள் வெளிப்பயணங்கள் எங்கே போகும்போது நீங்கள் புக் சிலவங்க பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போனாலும் பேப்பர் வாசிக்கணும். எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்தா காலையிலே பேப்பர் வாசிக்க உட்காந்துருவாங்க தானே. அது அவங்களுக்கு ஒரு பழக்கம். அதாவது இந்த உலகத்துல எங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக தானே. அப்படி தெரிஞ்சு கொண்டா தானே எங்களுக்கு நாங்க அதுக்கு அடுத்தது நாங்க என்ன செய்யலான்னு நாங்க கற்றுக்கொள்ளலாம். அப்ப நாங்க புத்தகங்கள் நிறைய வாசிக்கும் போது எங்களோட அறிவை வளர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, நாங்க திருமறை வாசிக்கும் போது நாங்க கடவுளுக்குள்ள பிள்ளையா நாங்க வளருவோம். எது சரி எது பிள்ளை, நாங்க எப்படி இருக்கோம், நாங்க எப்படி வாழும். ஏன் ஏசப்பா கூட இங்க எங்களுக்கு முன் உதாரணமா இருந்திருக்காரு தானே. இப்ப பாருங்க குட்டீஸ், நிறைய பேர் திருமறை வாசிச்சனால தான் நிறைய பாடல்கள் உருவாகிச்சு. ஆண்டவரை துதித்து பாடி பாடல்கள் உருவாகிச்சு. வார்த்தைகள் எது எது சரி. ஏன் எங்களோட திருமறையில மருத்துவங்கள், அதாவது மருந்து எப்படி செய்யறது, நாங்க என்ன சாப்பிடணும், நாங்க எப்படி இருக்கோம், நாங்க எப்படி ஜெபம் பண்ணணும், ஏசப்பா
கூட எங்களுக்கு சொல்லி தந்துருக்காரு தான் பரமன்ல ஜெபங்கள். அப்ப பாருங்க எல்லாமே எங்களோட திருமுறை வாசிச்சு நாங்க நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளும். ஏன் இது சரிப்பில்லைன்னு நாங்க கற்றுக்கொள்ளலாம். நாங்க செய்யறது சரியா பிழையா, நாங்க மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப திருமுறை நிறைய பேர் வாசிச்சனால தான் நிறைய வீடியோ செஞ்சு இல்லாட்டி நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க தான். அதுங்களை வாசிக்கும் போது நாங்க இன்னும் எங்களோட அறிவை வளர்த்துக்கோ. ஏன் இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது தானே. அது மட்டும் இல்ல குட்டீஸ், எங்கட திருமறை வந்து முதலாவதா கிரேக்க எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டது. அப்ப அந்த மொழியில எழுதப்பட்ட அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வாசிக்க தொடங்கினால டிரான்ஸ்லேட், அதாவது மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டது. அதாவது ஒவ்வொரு மொழியில இப்ப கிரேக்க எபிரேயத்துல இருந்து தமிழ் மொழி, சிங்களம், இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் என்ன, தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், அந்த 3 மொழியிலையும் இருக்கு. அது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குட்டீஸ், எங்கட திருமறை தான் உலகத்தில் இப்ப நிறைய புக்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனாலும் எங்கட திருமறை மட்டும்தான் எல்லா மொழி நிறைய எக்கச்சக்கமா நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. சரியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தான் பாருங்க. எத்தனை பேர் எங்கட திருமறையை வாசிக்க ஆவலா இருக்காங்க, அது பிறகு மொழிபெயர்க்கும் ஆவலா வந்து முன் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க தானே. அப்ப அதன் மூலம் நிறைய பேர் வந்து நன்மைகள் பெற்றதுனால தானே இப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப நாங்க அதை யோசிச்சுக்கணும். கடவுள் ஏதோ ஒரு வழியில எல்லாருக்கும் நன்மைகளை தந்திருக்காங்க. நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. திருமறை பாருங்க, எங்களுக்கு இப்ப குட்டீஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு பர்சன்ல உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில ஒரு திருமறை இருக்கா? பைபிள் இருக்கா? இருக்கா? ஓகே, நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா. நிறைய பேருக்கு வந்து அவங்களோட வீட்டுல கூட ஒரு பைபிள் கூட இல்லாம இருக்கிறாங்க பாருங்க. ஆனா உங்களுக்குரியதா உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு. நீங்க நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல கடைசி காலத்துல எங்கட கையில வேதாகமம், அதாவது திருமறை எங்கட கையில இருக்காது. அந்த காலங்கள் நாங்க வார்த்தைகளை வாசி அது நாங்க ஞாபகம் வச்சு இருக்கும் போது, மன்னிவசன் அடிக்கடி சொல்லித்தரேன், நாங்க ஞாபகம் வச்சு நாங்க ஜெபம் பண்ணும் போது கடவுள் எங்களுக்கு அற்புதங்களை செய்வாரு தானே. அப்ப நீங்க என்ன பண்ணு, இப்ப உங்களுக்கு பைபிள் இல்லாட்டி பிரச்சனையே இல்லை குட்டீஸ். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா காசு சேர்க்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பைபிள் ஒண்ணு வாங்குறதுக்கு காசு சேர்த்து, சில ஆலயங்கள்ல வந்து அவங்க பைபிள் தருவாங்க தானே, அப்படி தரலாம். அப்படி இல்லை, நீங்க காசு சேர்த்து நீங்க வாங்கலாம். நாங்க எவ்வளோ காரியத்துக்கு காசு சேர்த்து நாங்க விளையாட்டு சாமானும் உடுப்போ வாங்குறோம் தானே. ஒரு பைபிள் வாங்கி கொள்ள இயலாத தானே. கண்டிப்பா நாங்க ஒரு பைபிள் வாங்கி கொள்ளலாம். நீங்க எப்பயுமே திருமறை வாசிக்கணும். அதாவது இப்போ ஒரு பகுதி வாசிக்கணும்னு நான் சொல்லல குட்டீஸ். நீங்க ஒரு வசனம் வாசிச்சாலே போதும். அந்த வசனத்தை வச்சு நீங்க தியானிச்சு அதுக்கு அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டு நீங்க தியானிச்சு ஜெபம் பண்ணும் போது கடவுள் உங்களோட ஜெபத்தை கண்டிப்பா கேட்பார். அதனால நீங்க ஃபுல்லா வாசிக்கணும். நீங்க குட்டீஸ் தானே, உங்களுக்கு ஃபுல்லா வாசிக்கணும். சில நேரம் உங்களுக்கு ஏலாம இருக்கும் தானே, வாசிக்க புரியாம இருக்கும். அதனால ஒவ்வொரு வசனம் சரி வாசிக்கணும். அதே போக போக அப்படி 2 வசனம் 3 வசனம் அப்படின்னு ஒரு பகுதியா வாசிக்க நீங்க பழகி கொள்ளணும். சரியா, ஓகே. நாங்க திருமறை மட்டும் இல்ல, நான் சொன்னது போல நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். இங்க பாருங்க குட்டீஸ், அக்காட வீட்டுல இங்க பாருங்க நிறைய புத்தகங்கள் நாங்க வச்சிருக்கோம். நாங்க திருமறை மட்டும் இல்ல குட்டீஸ், நாங்க நிறைய புத்தகங்களும் வாசிக்க பழகிக்கொள்ளும். அதாவது பக்க சின்னத்துல இருக்கும் போது நான் என் ஃப்ரெண்டோட வேற அம்மாப்போட நான் போவேன் லைப்ரரிக்கு. அதாவது கால்ஃபேஸ் கிட்ட ஒரு லைப்ரரி இருக்குது, அமெரிக்கன் லைப்ரரி. அது மட்டும் இல்ல பப்ளிக் லைப்ரரி இருக்குது, விஹாரமாதேவி பார்க்க, அதாவது விக்டோரியா பார்க்க நாங்க விளையாட போவோம், அங்க பக்கத்துல இருக்குது. அம்மா கிட்ட கேட்டு அவங்களுக்கு தெரியும். அங்க போயிட்டு நீங்க அட்மிஷன் எடுத்துட்டு நீங்க வாரத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி மாசத்துக்கு ஒருக்கா நீங்க போயிட்டு புத்தகங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த புத்தகங்கள் விருப்பம், எந்த இப்ப ஃபீல்ட், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கணும் விருப்பம்னா அந்த புத்தகங்கள் இருக்கு. இல்லை கதைகள் படிக்கணும் அப்படி புத்தகங்கள் இருக்கு. பொது அறிவு இல்லாட்டி விஞ்ஞான சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விதத்துல அப்படி தலைப்புல இருக்குது. நீங்க அதுக்கேற்ற வேணும் நீங்க போயிட்டு உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு அந்த புத்தகங்களை எடுத்து நீங்க வாசிக்கலாம். நீங்க வீட்டுக்கும் கொண்டு வரலாம், அதை விட நீங்க அங்க இருந்தும் வாசிக்கலாம். அது போல இங்க பப்ளிக் லைப்ரரியில வந்து மொழி, அதாவது சைனீஸ், கொரியன், அப்படி நீங்க வந்து வேற மொழிகள் கற்றுக்கொள்ள அங்கேயும் கிளாஸஸ் இருக்குது, நீங்க அப்படியும் கற்றுக்கொள்ளலாம். அது போல அமெரிக்கன் லைப்ரரி கால்ஃபேஸ் கிட்ட இருக்கிறது வந்து நான் முன்ன போனது சின்னத்துல, அக்கா சின்னத்துல போனது. அங்க வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, அங்கேயும் ஐடி ஒன்று எடுத்து போகணும்ல.
அங்க வந்து எங்களுக்கு படங்கள் போட்டு காட்டுவோம். அதேபோல கம்ப்யூட்டர்ல நாங்க எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அப்படி அங்கேயும் இருக்குது. அதுபோல நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்லே லைப்ரரி இருக்கு. உங்களுக்கு ஒரு பாடமும் இருக்கும் சில நேரம். அந்த லைப்ரரி பாடம் நீங்க போயிட்டு நல்ல புத்தகங்கள் வந்து நீங்க எடுத்து கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற விதத்துல, உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் எடுத்து கற்றுக்கணும். உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கொண்டா, அப்ப நீங்க வாசிப்பும் நீங்க உச்சரிப்புகள் பழகும். ஆம் அப்போ உங்களோட ஞானமும் வளரும். நீங்க வந்து ஆ ஆ ஆவிக்குரிய ரீதியில வந்து வளர்றது மட்டுமில்ல, உங்களோட அறிவு அதாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொது அறிவு உங்களுக்கு முக்கியம் தானே. அப்ப அந்த அறிவ வளர்த்துக் கொள்றதுக்கும் நெறைய புத்தகங்கள் நாங்க வாசிக்க பழகணும் குட்டீஸ். ஓகே குட்டீஸ். இங்க பாருங்க அக்கா ஒரு கைவேல ஒண்ணு செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? ஓகே குட்டீஸ். நாங்க சேர்ந்து மணிவசனத்தை சொல்லுவோம். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 10 வசனம். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 10 வசனம். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக்க விடாதேயும். ஓகே குட்டீஸ், அக்கா சொன்னது போல நான் நினைக்கிறேன் இனி வரும் காலங்கள்ல நீங்க சில எங்களுக்கு போர் அடிக்கல புக்கெல்லாம் வாசிக்கும் போது. ஆனா நீங்க பழக பழக உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து நீங்களே எடுத்து வாசிப்பீங்க. சரியா? அப்ப அந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வாங்க. இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.